என்னோட உயிர் தோழன், உயிர் தோழி கடைசி வரைக்கும் கூட வர மாட்டாங்க. என்ன வேணா சொன்னான், எனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்துனாங்க, கூட வர மாட்டாங்க. நான் தூக்குல தொங்க போனேன், வந்து காப்பாத்துனான், கூட வர மாட்டான். என்ன உனக்கு கஷ்டமா இருக்கா, இந்த போதை போட்டுக்கோ, கூட வர மாட்டான். உன்னை பாலங்கணத்துல தள்ளணும்னு தான் கூட வருவான் பின்னாடியே. கடைசி வரைக்கும் குடும்பமா இருந்தாதான் கூட வருவான். நம்மளை தூக்கி போடுறது குழியில இல்லை, வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயாவது நிம்மதியாருன்னு அதுக்கு கூட வருவான் குடும்பம் தான். அதுக்காக குடும்பத்துல எல்லாருமே நல்லவங்களும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருமே சுத்தமானவங்களும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம தற்காப்பு கலையில ஒரு சின்ன போட்டிருப்பாங்க, ஒரு பக்கத்துல வந்து முழுசா வெள்ளையா இருக்கும், அதுல ஒரு கருப்பு புள்ளி இருக்கும். ஒரு பக்கத்துல முழுசா கருப்பா இருக்கும், அதுல ஒரு வெள்ளை புள்ளி ஒண்ணு இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் குடும்பமும். நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே நல்லதுன்னு நம்ம ஒண்ணு செஞ்சா அதுல கண்டிப்பா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். கெட்டதுன்னு 1000 செஞ்சாலும் மறைமுகமா அதுல ஒரு நல்லது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரிதான் குடும்பம். நான் கடைசி வரைக்கும் குடும்பத்தோட வாழுங்க, அது வாரம் அப்படின்னு என்னால வாயால சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லவங்க, எல்லாரையும் மதிச்சு வாழுங்க, மதிச்சு வாழணும். அது யாருன்னு தெரிஞ்சு வாழணும். யாரை மதிக்கிறோன்னு இருக்குல்ல, வயசுல மூத்தவங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு, உனக்கு 20 வயசு ஆயிடுச்சு, நீ போ கிளம்பு அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதே மாதிரிதான் இருக்கும். யாரு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு நம்ம ஒரு செயலை செய்யும் போது அங்க வர்ற சந்தோஷம் வேற எதுலையுமே வராது. அங்க வர திருப்தி தான் ஒரு குடும்பத்தோட வாழும் போது வர திருப்தியும் வரும். இருக்கும் போதே சந்தோஷமா வாழலாமா? அப்படிதானே, இருக்கும் போதே சந்தோஷமா வாழலாம். ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கண்ணில் எழுந்தது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்பன் பொழிந்த தமிழருவி. தமிழென்னையும் தமிழின் தொன்மையும் பேச்சின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு வெற்றியோ தோல்வியோ எதுவரையும் கடமையை செய்வோம். பேசவிட்டு அமைதி காத்த ஒத்துழைத்த அத்துணை வேறையும் சிரமணிந்து வாழ்த்துகிறேன். அதுவே நல்ல பழக்கம், அதுவே எனது வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.